அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு ஆண்மை தகவலில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பவரான ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு ஒரு சூப் தாங்க நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. இது வெதுவெதுப்பான சூட்டில் இந்த சூப் மட்டும் நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுடைய உடல் நல்லா குளிர்ச்சி ஆயிரும். அதே மாதிரி நீர்த்து போன விந்தணுவும் நல்ல கட்டித்தன்மையாகி நீண்ட நேரத்திற்கு தாம்பத்தியத்தில் ஈடுபட ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு தாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மருத்துவம் தான். சரி வாங்க இப்போ இந்த மருத்துவத்தை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஆண்மை சம்மந்தப்பட்ட மருத்துவ குறிப்புகளுக்கு நம்மளுடைய மிஸ்டர் மருத்துவக்கலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதற்காக முதல்ல ஒரு மிக்சி கப்பில் ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்குறோம். இதை அப்படியே இதில் உருவி சேர்த்திக்காங்க. இதோட ஒரு 2 பல்லு பூண்டு பார்த்திங்கன்னா நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிறோம். இதையும் இதிலே சேர்த்திக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு 5 மிளகு எடுத்துருக்குறோம். இதையும் இதிலே சேர்த்தி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதை அரைச்சி எடுத்துக்காங்க. சரி இப்போ பாருங்கள், இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துருக்குறோம். இதை அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்தி அதோட ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க வைத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளுமே வெளியேறிவிடும். உடல் சுத்தமாக இருந்தாலே தாம்பத்தியத்தில் ரொம்ப ரொம்ப விரைப்பை தரும். அதனால் விரைப்பை அதிகரிக்கவும் இந்த கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப உதவுகிறது. மெயினாக ஆண்களுக்கு விந்து சீக்கிரமாக கட்டியாகிருங்க. இதை சாப்பிட்ட ஒரு மணி நேரத்திலேயே நல்ல விந்து கட்டியாகி தாது பலம் என்பது அதிகரிக்கும். சரி இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதுக்கு பிறகு இதை எடுத்து வடிகட்டி இதை அப்படியே சாப்பிடுங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவேப்பிலை மட்டும்தான். இதை மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுடைய விந்தணு கட்டியாகி நீண்ட நேரம் உங்களுடைய தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய மிஸ்டர் மருத்துவக்கலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்புடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.